மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா வெரி லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் 2 8 இன்ச்சு 8 ஓம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 8 ஓம்ஸ் ஆர் 4 ஓம்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4440 ஐசியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு ஆம்பிளிஃபையரு. 4440 ஐசினாலே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லாங்காகவும் நல்லா பேஸாகவும் நல்லா எஃபெக்டாகவும் கிடைக்கும். நல்ல இது வந்து 4440 அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐசி. அந்த ஐசியில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 12012 3 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம ஹெவியாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெறும் லெஃப்ட் ரைட் பட்டு இருந்தால் போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 12012 3 ஆம்ஸ் மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு இதை வாட்ஸ் கனெக்ஷன் சொல்லி பார்த்தா ஒரு 120 வாட்ஸ் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். ஏன்னா நான் 48 × 3 ஆம்ஸ் போட்டால் 120 வாட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டு கிடைக்கும். இந்த அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்மரு கொடுத்துருக்கோம். நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மரு. இது குவாலிட்டியாக எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது தான் கம்பெனி பிராண்டு, நல்ல கம்பெனி. இது வந்து மேக்ஸிமம் ஆக்சுவலி இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நல்ல ஹெவியான பிராண்டு தான். அந்த பிராண்டை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்னு சொல்லி பார்த்துடலாம். சாம்கானில் 4700 MFD 15 வோல்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு கெப்பாசிட்டி தான். இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியான கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டயோடு பார்த்திங்கன்னா இம்போர்ட்டடு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் டயோடு. இம்போர்ட் டயோடில் பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் டயோடு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஆம்ஸ் டயோடு பார்த்திங்கன்னா 2 பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து வர டிவிலேருந்து வர இன்புட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிவி டிவிலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவுக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா லைன் எடுத்து ஒரு சுவிட்சு மூலியம் ரெண்டும் மிங்கிள் ஆகாமல் தனித்தனியாக பார்த்திங்கன்னா 2 சிங்கிளும் தனித்தனியாக பிரித்து இது பார்த்திங்கன்னா பேஸ்டபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சன் பிராண்டோட பேஸ்டபிள் போர்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சன் பிராண்டில் இருந்த டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா 548 பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர். இந்த ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டு அந்த நம்ம கம்பெனிலேருந்து வர சன் கம்பெனிலேருந்து வர டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிட்டு ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா ஆடியோ பார்த்திங்கன்னா கேட்குறதுக்காண்டி. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோவே டிஃப்ரெண்ட் பண்ணிவிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்ல ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 548 ஒரிஜினல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருந்தது. அந்த ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் நம்ம பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டகாராவில் 4440 ஐசி பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஒயர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பியூர் காப்பர் ஒயரில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது. வேறு மற்ற லோக்கல் அந்த காப்பர் இல்லாத அலுமினியம் ஒயர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பார்த்திங்கன்னா சிக்னல் பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் யூஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்னல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையாமல் அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாமல் கிடைக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா பியூர் காப்பரே நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரில் பார்த்திங்கன்னா இந்த 4440 ஐசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டாகவும் சரி நம்ம சிக்னலும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா
பியூர் காப்பரில் தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். நல்ல பியூர் காப்பர் தான் பார்த்திங்கன்னா எப்பயும் பண்ணுவோம் நம்ம. அதனால் பார்த்திங்கன்னா சிக்னல் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 5 வோல்ட் இந்த பென்ட்ரைவ் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் ரெகுலேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆப்பு. ஃப்ரண்ட்டு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆஃபு. இது பார்த்திங்கன்னா 2 ஆக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இது டிவிக்கும் பென்ட்ரைவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமு. இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் தேவையில்லான்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா நம்ம அதை கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலு. இது பேஸுக்கான கண்ட்ரோலு. பேஸ் குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம். பேக் சைடுன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு 2 சேனலில் பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ப்ரைவேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஆம்ப் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம NCS மியூசிக் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும், ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மினிமம் பட்ஜெட்னால நம்ம பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் பண்ணியிருக்கோம். வெறும் 1800 தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். நல்ல ஹெவியான பார்த்திங்கன்னா ஒரு 1000 லோ பட்ஜெட் இதில் யாரும் பண்ணித்தர மாட்டாங்க. வெறும் கடையில் பார்த்திங்கன்னா எப்படியும் மினிமம் 2000 இல்லாமல் கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வர முடியாது. நம்ம பார்த்திங்கன்னா வெறும் 1800 பார்த்திங்கன்னா